வரவேற்கிறோம் அன்பு நண்பர்களே. இது நம்பர் 1 தமிழ் சினிமால ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த உச்ச நட்சத்திரம் அப்படின்ற அந்த அரியணைய அலங்கரிச்சது யார் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கோம். 1980களுக்கு முன்னர் பயணிச்சு இப்ப 1980களில் பயணிச்சுட்டு இருக்கோம். தமிழ் சினிமாவுடைய வரலாற்றை எழுதணும்னா இந்த 80கள்ல இருந்து 90 வரைக்கும் தவிர்க்கவே முடியாத ஒரு காலகட்டம். இன்னைக்கு நம்ம லெஜெண்ட்ஸ் கொண்டாடுற எல்லாருமே இந்த காலகட்டத்துல தான் ஷேப் ஆனாங்க, அவங்க உருவான காலகட்டம். சிவாஜி மாதிரி ஒரு மிகப்பெரிய நடிகர் நடிச்சிட்டு இருக்கும் போது அவருடைய இடத்தை 80களில் ரிப்ளேஸ் பண்ண வந்தது யார்? 1980களில் மிகச் சிறந்த நடிகர் யார் அப்படின்ற கேள்வியை முன் வச்சிருந்தோம். அதற்கு மக்கள் அளித்த பதிலோடு தான் இன்றைய நிகழ்ச்சி நம்ம பேச இருக்கோம். நம்மோடு இணைந்து பேசுறதுக்காக பிரபல நகைச்சுவை நடிகர் வையாபுரி அவர்கள் நம்மோடு இணைகிறாரு. நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன், வணக்கம். கண்டிப்பா உங்க மக்கள் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு காலகட்டத்திலும் யார் யார் சிறந்து நடிச்சாங்க அப்படின்ற மாதிரியும் யார் அபிமானமா பார்த்தாங்க அப்படின்ற மாதிரியும் வாக்களிச்சுட்டு இருக்காங்க. நேற்று அபிமான நடிகர் அப்படின்ற அடிப்படையில பார்த்தோம். இன்னைக்கு 1980களில் சிறந்த நடிகர் யார் அப்படின்றத பார்க்க போறோம் சார். அதுல யார் யாருக்கெல்லாம் அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க மக்கள் அப்படின்றத பார்த்துட்டு அவங்கள பத்தி பேசிட்டு அவங்களுக்கு என்னென்ன மதிப்பெண்கள் கொடுத்தாங்க அப்படின்றதையும் பார்க்கலாம். முதல்ல 1980களில் சிறந்து விளங்கிய நடிகர்களா மக்கள் யார நினைச்சாங்க அப்படின்றத பார்க்கலாம். இந்த பட்டியல்ல கமலஹாசன், ரஜினிகாந்த், கார்த்திக் ஆகியோருக்கு முக்கிய இடம் இருந்தது. இதே போல விஜயகாந்த், பாக்கியராஜ் ஆகியோரையும் 1980களில் அறிமுகமாகி அப்ப வந்துட்டு இருந்த படங்கள்ல மிகச்சிறப்பா நடிக்கக்கூடிய நடிகர்களா கருதுனாங்க. 5 பேர், கமலஹாசன், ரஜினிகாந்த், கார்த்திக், விஜயகாந்த், பாக்கியராஜ், இவங்க 5 பேருக்குமே மக்கள் வாக்களிக்க முன் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு என்னென்ன மாதிரி வாக்குகள் பதிவாச்சு அப்படின்றதான் பேச போறோம். சார், இந்த 5 பேரை இந்த காலகட்டம் நீங்க படம் பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு காலகட்டம், நீங்க சினிமாவுக்குள்ள வரணும் அப்படின்ற முயற்சியில படி எடுத்து சினிமாக்குள்ள வந்த ஒரு காலகட்டம். இதுல நீங்க யார் யாரெல்லாம் ரசிச்சீங்க? இந்த 5 பேர்ல நீங்க ரசிக்கக்கூடிய ஸ்பெஷல் குணாதிசயம், அவங்க நடிப்புல இருக்கக்கூடிய நுணுக்கங்கள், நீங்க கத்துக்கிட்ட விஷயங்கள், அது மாதிரி. நிஜமாவே எனக்கு சினிமா நான் பார்க்க ஆரம்பிச்சதே எல்லாரும் சொல்லுவாங்க சிவாஜி சாரை பார்த்து வந்தோம்னு சொல்லி. ஆனா எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் கமல் சார் படங்கள் தான் அதிகமா விரும்பி பார்த்திருக்கேன். நான் நடிக்க வந்ததுக்கு அப்புறம் பேட்டி எடுக்கும்போது கூட சொல்லியிருக்கேன், நீங்க பார்த்திருப்பீங்க. அதாவது உங்களுக்கு பிடித்த நடிகர் யார் அப்படின்னு கேட்ட உடனே கமல் சார் சொல்லியிருப்பேன். அந்த அளவுக்கு ஊர்ல இருந்து கிளம்பும் போதே யாரை பார்க்கலாம் நினைச்சு வந்தனோ அது கமல் சார். அது மாதிரி குரு படமாகட்டும், தூங்காத தம்பி ஆகட்டும், சலங்கை ஒளி ஆகட்டும், சகலகலா வல்லவன் படமாகட்டும். என்னுடைய ஊர் தேனி. தேனியில இருந்து 30 கிலோமீட்டர் கம்பம்னு ஒரு ஊர். அந்த ஊர்ல ரிலீஸ் சென்டர் தேனியில் ரிலீஸ் ஆகாம கம்பத்துல போட்டாங்கன்னா தேனியில இருந்து சைக்கிள் எடுத்துட்டு 30 கிலோமீட்டர் போய் சலங்கை ஒளி, தூங்காத தம்பி இந்த படங்கள்லாம் அங்க பாத்திருக்கேன். இது எனக்கு சினிமாவில் நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்ததுக்கு காரணமும் கமல் சார் தான். கமல் அவர்கிட்ட என்னென்ன மாதிரி விஷயங்களை கத்துருக்கீங்க? நடிப்புல இந்த நுணுக்கங்கள்லாம் அப்போ 1980களில் இப்படி ஒரு கை தேர்ந்த நடிப்பை வெளிக்காட்ட முடியுமா அப்படின்ற மாதிரி நீங்க பார்த்து வியந்த விஷயம்? நான் உண்மையில நமக்கு அப்ப எப்படி இருக்கு பார்த்தா பென்சில்ல கோடு போட்ட மாதிரி தான் இருப்பேன் நானும். அவர் எப்படி இருப்பார் உங்களுக்கு தெரியும். ஒரு எல்லாருமே ரசிக்கக்கூடிய அளவுக்கு ஆப்பிள் மாதிரி ஒரு அழகான வரவர். அவர் வெரைட்டி கேரக்டர்ஸ். அப்பயே 80லேயே பாத்தீங்கன்னா ஒரு படத்துக்கு ஒரு படம் 80 to 90 பாத்தீங்கன்னா இந்த படம் வேற மாதிரி இருக்கும், அடுத்த படம் வேற மாதிரி இருக்கும். ஒரு படத்துக்கும் வேற வேற டிஃபரெண்ட் கெட்டப்புகளும் சரி, கேரக்டரும் வேற வேற மாதிரியா இருக்கும். 3ஆம் பிறை படம் கூட பாத்தீங்கன்னா அப்படியே இந்த வந்த கமர்ஷியல் படத்துக்கும் 3ஆம் பிறைக்கு சம்மந்தமே இருக்காது. நமக்கு படம் பார்க்கும்போது அப்படி தேம்பி அழுதுருக்கேன் பல முறை. அதே மாதிரி தேட்டர்ல அந்த டைட்டில் போடும்போதே தேங்காய் எடுத்து கற்பூரம் சுத்துவாங்க. அந்த அளவுக்கு அந்த படப்பெட்டி ஊருக்குள்ள வரும் பொழுதே அவ்வளவு பெரிய மாலை மரியாதை வரவேற்பு அப்படி இருக்கும். அதுல நமக்கு அப்ப நடிப்பு இதெல்லாம் பத்தி தெரியாது. இருந்தாலும் ஒவ்வொரு படத்தை பார்க்கும்போது உள்ளுக்குள்ள போய் நம்மளும் அதுல இன்வால்வ் ஆகி இப்படியே போய் இப்படி எங்கெங்க எப்படி இப்படிலாம் போறாரோ அந்த மாதிரி எல்லாம் போறது. இப்படி ஒரு பெரிய ஒரு நல்ல ரசிகனாலதான் நல்ல படைப்பாளி ஆக முடியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கமல் சாரை பார்த்து தான் சினிமாவுக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன். அவரை பார்த்து தான் சினிமாவுக்கும் வந்தேன். அதே போல அதே காலகட்டத்துல ரஜினிகாந்த் அவர்கள் அபிமானம் அப்படின்றத தாண்டி நடிப்புலையும் கூட அவரும் அதே காலகட்டத்துல முள்ளு மலர் மாதிரியான படங்கள்ல நல்லா நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அந்த நடிப்பை பத்தி இல்ல ஜானி படம் பாத்தீங்கன்னா மகேந்திரன் சார் டைரக்ட் பண்ணிருப்பாரு. அதுல எனக்கு ரொம்ப இன்னைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச டைலாக் இதுல பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே அது பொருந்தும். அதாவது புடவை எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. புடவை எடுக்கும் பொழுது இது 250 ரூபாய் வேண்டாம், அடுத்த புடவை பார்ப்பாங்க 350, இது வேண்டாம், இன்னொரு புடவை பார்ப்பாங்க 450, அது வேண்டாம் அப்படின்ட்டே இருப்பாங்க. பக்கத்துல ரஜினி சார் இருப்பாரு. வாழ்க்கையில ஒன்னை விட ஒன்னு ரொம்ப அழகாத்தான் இருக்கும், ஆனா எது நமக்கு நிரந்தரமா கிடைக்குங்கிறத முடிவு பண்ணணும் அப்படின்னு அந்த டயலாக் ரொம்ப பிடிச்ச டயலாக். அதே மாதிரி ஜானில அந்த டபுள் ரோல் பண்ணிருக்க அந்த ரீ ரெக்கார்டிங் சரி, சாங்கும் சரி, உண்மையிலே அந்த காலகட்டத்துல ரொம்ப பிடிச்ச படம் சொன்னீங்கன்னா அது ஜானி. அந்த காலகட்டத்துல எம்ஜிஆர், சிவாஜி அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மோதல் குறைஞ்சு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 2 பேரும் 2 ஜாம்பவான்களா சூப்பர் ஸ்டாரும் கமலஹாசன், உலகநாயகன் கமலஹாசனும் ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிக்கிறாங்க.
அப்போ நடிப்பு அப்படின்றத மையப்படுத்தி நிறைய கருத்துக்கள் பேச ஆரம்பிச்சிருப்பாங்கல்ல, ஸ்டைல் நடிப்பு அப்படின்ற விஷயத்தை மையப்படுத்தி பேசியிருப்பாங்க. அந்த சமயத்துல யார வந்து மக்கள் அதிகமா ரசிச்சதா நீங்க பாக்குறீங்க? ரெண்டு பேருமே வந்து பொதுவா நடிப்பு நான் சொல்றேன், நமக்கு வந்து ரெண்டு கண்ணு இருக்கு, ஒரு கண்ணை முடிக்கங்க, ஒரு கண்ணுல பாருங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? ஆனா வந்து உண்மையிலே ரஜினி சாரும் கமல் சாரும் வந்து சினிமாவுக்கு வந்து இரண்டு கண்கள் மாதிரிதான். அதை நீங்களே சொல்லிட்டீங்க அந்த வார்த்தையை, ஒருத்தர் ஸ்டைலு இன்னொருத்தர் நடிப்பு அப்படின்னு. அதனால சிறந்த நடிகர் அப்படின்னு சொன்னாக்க வந்து உண்மையிலே கமல் சார் தான் சொல்லணும். கமல் சார் தான் சொல்லியிருக்கீங்க. இதுல மீதி இருக்கவங்களையும் பார்த்திருப்பீங்க. எத்தனை மதிப்பெண்கள் கொடுப்பீங்க? ஒவ்வொருத்தவங்களுக்கும் எத்தனை சதவீதம் மக்கள் வாக்களிச்சிருப்பாங்கன்னு எதிர்பார்க்கறீங்க? உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல, அந்த ஒப்பீனியன். இதை வந்து நான் ஊர்ல இருக்கும் போது படம் பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னாக்கு இந்த படத்தை பார்த்துட்டு நம்ம எழுதி போடலாம். அப்புறம் என்ன யாருன்னு தெரியாது, எவ்வளவு வேணாலும் இது நல்லா இருக்குங்க, இந்த படத்துக்கு 80 கொடுக்கலாம், இந்த படத்துக்கு வந்து 40 கொடுக்கலாம், இவருக்கு வந்து 30 கொடுக்கலாம், இவருக்கு 20 கொடுக்கலாம் சொல்லலாம். ஆனா அவங்க எல்லாருமே சாதிச்சவங்க, அவங்களுக்கு மார்க் போடுற அளவுக்கு எனக்கு இது கிடையாது. மக்கள் அளித்த மார்க் என்ன அப்படின்றத பாக்குறதுக்கு நீங்க மாதிரியே வந்து நாங்களும் ஆர்வமா இருக்கோம், ரசிகர்களும் ஆர்வமா இருக்காங்க. யாருக்கு என்ன மதிப்பெண் கிடைச்சது, சிறந்த நடிப்பின் அடிப்படையில மக்கள் யார ரசிக்கிறாங்க அப்படின்றத பார்க்க இருக்கும். தமிழ் சினிமால 1980களில் கோலோற்றிய நடிகர், நடிப்பின் அடிப்படையில மக்கள் யார ரசிச்சாங்க அப்படின்றத பேசிக்கிட்டு இருக்கோம். மக்களுடைய வாக்கு எப்படி இருந்தது, மக்கள் யாருக்கு தங்களுடைய ஆதரவு கொடுத்தாங்க அப்படின்றத திரையில பார்க்கலாம். 1980களில் மக்கள் கொண்டாடிய நடிகர், நடிப்பின் அடிப்படையில சிறந்த நடிகரா மக்கள் கமலை 44% ஆதரிச்சிருக்காங்க. 44% வாக்கு கமல்ஹாசன் அவர்களுக்கு பதிவாயிருக்கு. 37% பேர் ரஜினிகாந்த் சிறந்த நடிகர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியா கார்த்திக 3வது இடத்துல வச்சிருக்காங்க. அவருக்கு 5% வாக்குகள் பதிவாயிருக்கு. 4% விஜயகாந்துக்கும், 3% பாக்கியராஜுக்கும், பிற நடிகர்களுக்கு 7% வாக்குகள் பதிவாயிருக்கு. there is no surprise, நீங்க சொன்ன மாதிரி உங்களோட கருத்தோட ஒத்து போயிருக்காங்க. 44% பேர் கமலஹாசன் அப்படின்னு சூஸ் பண்ணிருக்காங்க. இந்த 80 காலகட்டத்தில் ஒரு நடிகரா கமலஹாசன் தன்னை நிலைநிறுத்திக்க என்ன மாதிரியான முயற்சிகள் எல்லாம் எடுத்ததா நீங்க பாருங்க? உண்மையிலே ஒரு நடிகன்கிறத வந்து கதாநாயகனா நடிக்கும் பொழுது, அதாவது இப்ப என் பையனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பர்த்டே முதல்ல வந்து 2001ல கமல் சார் கூட போய் ஒரு போட்டோ எடுக்க போறேன். அதுக்கப்புறம் இப்ப உத்தமல்லன் வந்து 14 வயசு, இப்பயும் போய் கூட போட்டோ எடுத்திருக்கேன். 1வது வயசுல இருந்து 14 வயசு வரைக்கும் என் பையன் வந்து கமல் சார் கூட எல்லா வருஷத்துக்கும் போட்டோ எடுத்து வச்சிருக்கான். அந்த 2001ல எப்படி பார்த்தோமோ அதே மாதிரிதான் 2015லயும் இருக்காரு. அப்படின்னா ஒரு நடிகனுக்கு என்ன தேவை? முகம், அந்த உடம்பு, அந்த கட்டுக்கோப்பா வச்சுக்கிறவர் போகும்பொழுது இன்னைக்கும் எப்பவும் ஹீரோவாவே இருக்கணும். படத்துல மட்டும் இல்ல, நேர்ல எப்படி இருப்பாருன்னா அதை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது, அழகா உடம்ப மெயின்டைன் பண்ணக்கூடியது. அப்புறம் வந்து ஒரு படத்துக்கும் வித்தியாசம். இவர் வந்து இப்படி பாத்தீங்க அப்படின்னா நடிப்புக்கு அதிக 3ஆம் பிறை மாதிரி ஒரு படத்தை இன்னமும் நடிப்புக்கு சொல்லிட்டே இருப்பாங்க. அடுத்ததே பாத்தீங்க அப்படின்னா சகலகலா வல்லவன் மாதிரி ஒரு முயற்சி கமர்ஷியலா இருக்கும். அதுல வந்து பிரெஞ்சு படம் இன்னைக்கு சகலகலாவல்லம்னு சொல்லும் போது, நேற்று கூட வாசுகிரம் சார் சொன்னாரு, ரொம்ப அருமையான மேட்ரு. இப்ப வரைக்கும் 2005 வரைக்கும் இன்னும் நியூ இயர் எப்ப வந்தாலும் சரி, விஷ் யூ ஹாப்பி நியூ இயர்னா முதல்ல கமல் சார் படத்தை சாங்க போட்டுட்டு தான் அடுத்த சாங்கே வரும். இது வரைக்கும் அதை ஃபீட் பண்றதுக்கு ஒரு சாங் வரல. அதே மாதிரி இப்ப வரைக்கும் அவரை ஃபீட் பண்றதுக்கு, உலக நாயகனை ஃபீட் பண்றதுக்கு ஒரு நடிகன் வரலை அப்படிங்கிறது தான். என்னன்னா மாறுபட்ட வித்தியாசமான ஒரு படத்துக்கும் ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ஸ். 80ல மட்டும் இல்ல, இப்ப பாருங்க 2015ல கூட, இந்த வருஷம் கூட பாத்தீங்கன்னா 3-4 வெரைட்டிஸ். உத்தம வில்லன், அதுல பாத்தீங்கன்னா பல கெட்டப்புகள், அது ஒரு வெரைட்டி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாபநாசம் ஒரு குடும்ப தலைவனாக, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப தூங்காவனம், இது ஒரு வெரி டிஃபரெண்ட். அதாவது கமலஹாசன் அவர்களோட இருந்திருக்கீங்க. ஒவ்வொரு நிறைய கட்டத்துல நடிக்கும் போதும் நடிப்புக்கு பிறகும் அந்த லெஷர் டைம்ல நிறைய விஷயங்கள் பேசிருக்கீங்க. அந்த வித்தியாசமா பண்ணணும் அப்படின்றதுக்காக அவர் என்ன மாதிரியான முயற்சிகள் எடுக்கிறத நீங்க பக்கத்துல இருந்து பாத்திருக்கீங்க? இந்த 80 காலகட்டத்திலயும் சரி, அதன் பிறகும் சரி, வித்தியாசமா அவர் எப்படி அவர் மெருகேற்றி இருக்கிறதா நீங்க பாக்குறீங்க? நான் வந்து முதலாக அபய் சண்மிகளை தான் அவரை பார்த்தேன், அபய் சண்மிகளை தான் நடிச்சேன். அதே மாதிரி அதுல பண்ற கெட்டப் அதெல்லாம் பாத்தீங்கன்னா காலையில இருந்து முதல்ல வந்து வெறும் ஜூஸ் மட்டும்தான், சாப்பாடு எதுவுமே கிடையாது, பேக்கப் ஆகுறது வரைக்கும். அதாவது நீர் ஆகாரம் மட்டும்தான், ஜூஸ் அந்த மாதிரி சாப்பிட்டு தன்னை எவ்வளவு நம்மளை வர்த்திக்க முடியுமோ அந்த அளவுக்கு. ஏன்னா அந்த கேரக்டர் அந்த கெட்டப் போடாச்சுன்னா அதை ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னை மறந்து அவர் அந்த இதோட ஒன்றி போய் எந்த கேரக்டர் பண்றது. அதே மாதிரி தசாவதாரம் பண்ணும்போது பாத்தீங்கன்னாலும் சரிதான், அதுல வந்து 3 கெட்டப்பு கூட நான் வருவேன். பண்றது ஒரு சீன் தான், ஆனா அந்த இவர் நார்மல் உள்ள கமல் சார்ட்டே வருவேன், பாட்டி கூடயும் வருவேன், அந்த இங்கிலீஷ் கெட்டப் போட்டிருப்பார் அதுலயும் வருவேன். அவர் ஒரு நாள் ஒரு கெட்டப்ல வரும்பொழுது பக்கத்துல உட்கார்ந்து மானிட்டர்ல பாத்துக்கிட்டு இருக்கோம். அப்ப பாக்கும்போது ஸ்ரீமன் வந்தார். வந்தோடனே அவர் வந்துட்டு என்கிட்ட பக்கத்துல சார் பக்கத்துல உட்காந்துருக்கேன், சார் எங்க அப்படின்னு கேட்டார். சார் உடனே சொல்லாதார்.
தெரியல. இவர் இங்கிலீஷ்ல என்கிட்ட பேசும்பொழுது இங்கிலீஷ்காரன் எப்படி பேசுவானோ அதே மாதிரி இங்கிலீஷ்ல பேசி காமிச்சார். மறுபடியும் அப்படியே திகச்சு நின்றுட்டு அப்படியே பதில் அப்புறம் ஸ்ரீமன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் ஸ்ரீமன்னாலேயே சாரை கண்டுபிடிக்க முடியுது. அந்த அளவுக்கு எந்த வேஷங்கள் போட்டாலும் அதுக்கு பொருத்தமா இருக்கணும். முன்னாடி சொன்ன மாதிரி அவரை ரிப்ளேஸ் பண்ற மாதிரி ஒரு நடிகர் வேணும் அப்படின்னா அடுத்த இளம் தலைமுறை அவர்கிட்ட என்ன மாதிரி விஷயங்களை கத்துக்கணும், நீங்க கூட நடிக்கும் போது என்ன மாதிரி விஷயங்கள் கத்துக் கொடுப்பாரு, சக நடிகர்களுக்கு நடிப்புல ஏதாவது விஷயங்களை சொல்லிக் கொடுப்பாரு, அப்படி பண்ணுங்க. கண்டிப்பாக என்னன்னா முதல்ல மத்தவங்களை மதிக்க சீனியர் ஆர்டிஸ்டுகளை உண்மையிலே இப்பயும் அவர் பாத்தீங்கன்னா இப்ப இந்த படம் இவர் 10 படம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னா அவரை கூப்பிட்டு 10 படம் நடிக்கிறார், நல்ல மார்க்கெட் இருக்கா, கூப்பிடுங்க போடுங்க அப்படின்னு சொல்ல மாட்டார். நல்ல நடிகனுக்கும் அதே மாதிரி தன்னை விட சீனியர் நடிகர்களுக்கும் மரியாதை கொடுத்து ஒரு நாட்டுப்புற பாடல்கள் இன்னைக்கு மறந்து போயிட்டாங்க அப்படின்னாக்க அந்த நாட்டுப்புற பாட்டை மறுபடியும் கொண்டு வந்து மக்களுக்கு ஞாபகப்படுத்துறது, அது மாதிரி பழைய விஷயங்களை மறுபடியும் மக்களுக்கு ஞாபகப்படுத்துறது. இப்ப இது அன்பே சிவம் பாத்தீங்கன்னா சுனாமின்னு ஒரு விஷயம், அதுக்கு பிறகுதான் சுனாமி நமக்கு தெரிஞ்சது. ஆனா அது வர்றதுக்கு முன்னாடி இப்படி ஒண்ணு வருங்கிறது அன்பே சிவம் படத்துல சொல்லியிருந்தாருல, நல்ல அட்வான்ஸ் தாட் உள்ளவர். அது மட்டும் இல்லாமல் நான் முதல்ல காமெடி நடிகர் வையாபுரி அப்படின்னு தான் போட்டிருப்பேன். அதை ஒரு தடவை பார்த்துட்டு என்ன காமெடி நடிகர்னு போட்டிருக்கீங்க அப்படின்னாரு. ஆமா சார் காமெடி ஆக்டர் அப்படின்னு. ஏன் வேற எதுவும் கொடுத்தா பண்ண மாட்டீங்களா, நடிகன் தானே, நடிகனாக இருந்தால் எல்லா வேஷமும் பண்ணணும், அவன் தான் நடிகன் அப்படின்னு முதலாக சொல்லி கொடுத்தது அவர் தான். ஏன்னா அபூர்வர்கள் படம் பார்க்கும்போது ஒரு காமெடி நடிகர் நாகேஷ் சார், அவரை தியேட்டர்ல பார்க்கும்போது நாகேஷ் சார் பிரேம்ல வந்தோடனே குபீர்னு சிரிப்பாங்க. ஆனா அவரை பார்த்தோன்னே திட்டணும் தோன்ற அளவுக்கு எப்படி ஒரு ஸ்டைலிஷா ஒரு வில்லனா பண்ண வச்சிருப்பாரு. அந்த மாதிரி யாரையும் எது வேணாலும் பண்ண வைக்க முடியும், அதை அழகா சொல்லி கொடுப்பாரு. அவர்கிட்ட நீங்க பண்ணி காமிக்கும் போது அதை பார்த்துட்டா போதும், நமக்கு தானா வந்துடும். கமல்ஹாசன் அவர்களோட வையாபுரி அவர்களுடைய நினைவுகளை பகிர்ந்திருக்காங்க. இதை தாண்டி 1980களில் என்ன மாதிரியான ரசிகர்கள் கூட்டம் கமல்ஹாசனுக்கும் பிற நடிகர்களுக்கும் இருந்தது, ரசிகைகளா அவங்க எந்த அளவுக்கு ரசிச்சாங்க, அவங்களுடைய ஆதரவு எப்படி இருந்தது, கமல்ஹாசன் அப்படின்ற கலைஞனுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் ரசிக்கத்தக்கது, நடிப்புல ஏன் அவர் விஞ்சினார் அப்படின்ற மாதிரியான விஷயங்களையும் பேச இருக்கும். 1980களில் நடிப்புல சிறந்து விலகியது யார், மக்கள் யாருக்கு வாக்களிச்சாங்க அப்படின்றத பார்த்துட்டு இருக்கோம். இதுல கமல்ஹாசன் அவர்களுக்கு 44%, ரஜினிகாந்த் அவர்களுக்கு 37% வாக்குகள் பதிவாயிருந்தது. இதன் எதிர் அடிப்படையில் ரசிகர் கூட்டம் எப்படி இருந்தது, ரசிகைகள் கூட்டம் யாருக்கு அந்த காலகட்டத்தில் இருந்தது, பிற நடிகர்கள் அந்த காலத்துல ஆதிக்கம் செலுத்திய விஜயகாந்த், கார்த்திக், பாக்கியராஜ் போன்ற நடிகர்களுக்கு எந்த அளவுக்கு ரசிகை கூட்டத்திற்கு வித்தியாசம் இருந்தது அப்படின்றத இப்ப பார்க்கலாம். இதுல ஆண் பெண் பாலின விகிதத்தின் படி பார்த்தோம் அப்படின்னா கமல்ஹாசன் அவர்களுக்கு ஆண் ரசிகர்கள் கூட்டம் 51 அப்படின்னா பெண்களுடைய ரசிகர்கள் கூட்டம் 49. நடிப்பை ரசிக்கக்கூடியவங்க அவருடைய ஸ்டைல் அப்படின்னு பார்க்கும்போது நேற்று அபிமானத்தின் அடிப்படையில பெண்களுடைய வாக்கு அதிகமா இருந்தது. இன்னைக்கு நடிப்பின் அடிப்படையில ஆண்கள் அதிகமா ரசிச்சிருக்காங்க 51%, 49% ரசிகர்கள் கூட்டம் இருக்கு. ரஜினிகாந்த் அவர்களுடைய நடிப்பு அப்படின்னும் போது நடிப்பின் அடிப்படையில் ரஜினிகாந்த் உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் அப்படின்னும் போது 47% ஆண்கள் எங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 53% பெண்கள் ரஜினிகாந்த் அபிமானத்தை தாண்டி ஒரு நடிகரா ரசிச்சிருக்காங்க. சோ பெண்களுடைய அபிமானம் அதிகமா பெற்ற நடிகர்கள் ரஜினிகாந்த் அவர்களும் இருக்காரு. கார்த்திக் அவர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஆண்களுடைய சதவீதம், ஆண்கள் எங்களுக்கு கார்த்திகை பிடிக்கும், அவர் ரொம்ப நல்ல நடிகர் அப்படின்னு சொன்னவங்க 44%, பெண்கள் 56%. ரசிகைகளுடைய ஆதரவு கார்த்திக் அவர்களுக்கு அதிகமா இருந்தது மாதிரி தெரியுது. விஜயகாந்த் அவர்களுடைய ஆக்ஷன் படங்கள்லயே அதிகமா நடிச்சதால அவருடைய ஆக்ஷனுக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் என்பது தெரிய வருது. ஆண்கள் பாத்தீங்க அப்படின்னா 59% விஜயகாந்த் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க, 41% பெண்கள் விஜயகாந்த் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. பாக்கியராஜ் அவர்களுக்கு 43% ரசிகர்கள்னா 57% ரசிகைகள். அவர் தொடர்ந்து குடும்ப படங்களா எடுத்தது கூட விளைவு என்ன அப்படின்றத ஆன் ஸ்கிரீன்ல நல்லா பார்க்க முடியுது. சோ இது பத்தி பேசலாம் சார். ரசிகைகள் கூட்டம் அப்படின்னு வரும்போது நம்ம பாக்கியராஜ் அவர்கள்ட்ட இருந்து வரலாம். 43% ஆண்கள்னா 53% ரசிகைகள் அவரை ரசிச்சிருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல எப்பயுமே பொதுவாவே பாக்கியராஜ் படத்துக்கு லேடிஸ் அதிகமா இருப்பாங்க. அதுவும் அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப அதாவது வீட்டுல நம்ம ஒரு சின்னதா ஒரு டபுள் மீனிங் வார்த்தை பேசணும்னா கொஞ்சம் கூச்சப்படுவோம். அதே தியேட்டர்ல போய் உட்கார்ந்து அது ஹியூமரா பண்ணும்பொழுது அது எல்லாரும் ரசித்து சிரிப்பாங்க. அதாவது பாக்கியராஜ் சாருக்கு தனி லேடிஸ் ஆடியன்ஸ் நிறைய இருந்தாங்க. அந்த டைம் தூரல் வச்சு பாருங்க. அப்புறம் இன்னசென்ட்டா ஒரு ஹீரோ இருந்தாருன்னா அது ரொம்பவே லேடிஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். தூரல் வச்சு பாருங்க, சூப்பர் டூப்பர் ஹிட். அதே மாதிரி முந்தானை முடிச்சு, அதாவது முருங்கைக்காய் அந்த டைம்ல வீட்டுக்கு மார்க்கெட்டுக்கு போறவங்க எல்லாம் மார்க்கெட்ல கூட கேட்பாங்க, அக்கா 2 முருங்கைக்காய் வாங்கிட்டு போக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு முருங்கைக்காய் எந்த அளவுக்கு பேமஸா இருந்ததோ அந்த அளவுக்கு லேடிஸ் மனசுல அவர் அவ்வளவு பேமஸா இருந்தார் அந்த டைம்ல. அப்புறம் கார்த்திக் சார் சொன்னீங்கன்னா அப்ப மௌனராகம் படம் ரிலீஸ் ஆச்சு. அவர் பிளாஷ்பேக் ஓபன் பண்ணும் போது கார்த்திக் சார் அப்படி பிரேம்ல வந்த உடனே பாத்தீங்கன்னா
பசங்களை விட அதிகமா வந்து லேடிஸ் கைதட்டு தான் அதிகமா இருந்ததாங்க. ஏன்னா ஒரு நல்ல ஒரு யூத் ஒரு சாமிங்கா இருப்பாரு, ஒரு ஸ்டைலிஷா அப்படிங்கிறப்ப டெலிவர் பண்ற லாங்குவேஜ் அது அந்த ஸ்பீடு அது ஸ்லோவா அப்படியே மைல்டா போயிட்டு இருக்க படத்துல திடீர்னு ஒரு சுறுசுறுப்பா ஒருத்தர் வந்த உடனே எல்லாருக்கும் ஒரு புத்துணர்ச்சி வரும் இல்லையா? அந்த மாதிரி அவரை பார்த்தோன்னே காலேஜ் பொண்ணுங்களாம் விசில் அடிக்க தெரியாதவங்களும் கூட விசில் அடிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு கார்த்திக் சாருக்கு ஒரு பெரிய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நிறைய ஃபேன்ஸ் இருந்தாங்க. விஜயகாந்த் அடுத்தது விஜயகாந்துக்கும் பாத்தீங்க அப்படின்னா நடிப்பின் அடிப்படையில ரசிகர்கள் அதிகமா ஆதரவு தெரிவிச்சாங்க. 57% அம்மன் கோவில் கிழக்காலே வைதை காத்திருந்தால் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு லேடிஸ் சென்டிமெண்டான ஒரு இது. அப்புறம் சாங்ஸ் இதுல வந்து 6 சாங் 2 படத்துலயுமே எல்லா சாங்குமே சூப்பர் ஹிட் சாங். அதுக்கு வந்து ஆர் சுந்தரராஜ் சாருக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா அப்படி ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி சப்ஜெக்டோட அப்புறம் ஒரு பாடல்களும் சேர்ந்து இருந்ததுனால அதுல ஒரு பெருசா வந்தது. கண்டிப்பா ஆண் பெண் இது எல்லாத்தையுமே தாண்டி ஒட்டுமொத்தமா வந்து நடிப்புல அந்த காலகட்டத்துல ஒவ்வொருத்தவங்களும் ஐகானிக்கா இருந்திருக்காங்க. இவங்க கிட்ட இருந்து அடுத்து வரக்கூடிய தலைமுறை என்னென்ன விஷயங்கள்லாம் கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்ல ஒண்ணு இல்ல, எப்பயும் போல எல்லா இடத்துக்கும் போயிட்டு எல்லாத்தையும் சகஜமா பழகிட்டு நீங்க எல்லா பங்கனுக்கும் கூப்பிடும் போது நம்ம வந்து எல்லாரும் என்ன ஆசைப்படுறோம், ஒரு பத்திரிக்கை வச்சா நம்ம வீட்டு பங்கனுக்கும் எல்லாத்துக்கும் வரணும்னு ஆசைப்படுவோம். அதனால முன்னாடி மாதிரி விலகி முன்னாடி வந்து எல்லாரும் ஒத்துமையா இருந்தாங்க. ஒரு சின்ன காது குத்து சடங்கு அப்படின்னா கூட நான் 2001 கல்யாணம் பண்ணேன். அதுவும் கோயில்ல வடபள்ளி கோயில்ல தான் கல்யாணம் வச்சேன். இன்னைக்கு மண்டபத்துல வச்சா கூட அவ்வளவு ஒத்துமையா எல்லாரும் வருவாங்களா தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் விலகி அந்த போன்லயே இருக்கும். அப்புறம் வரமிழமைச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த கோயில்ல வச்ச கல்யாணத்துக்கே வந்து மணிரத்ன சார்ல இருந்து அத்தனை இயக்குநர்களும் அத்தனை பெரிய பெரிய நடிகர்களும் வந்து வாழ்த்தினாங்க. அப்ப மனம் இருந்தது. இப்ப கூட நீங்க எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். அதே மாதிரி பப்ளிக்கும் உங்களை பிடிக்கணும்னா எந்த ஒரு நிகழ்ச்சி வந்தாலும் யார் கூப்பிட்டாலும் போய் நீ கலந்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக மக்கள் மனசுல எப்பயுமே நீங்க இருப்பீங்க. இது ஒண்ணு. அப்புறம் கமல் சார் வந்து ரசிகர் மன்றத்தை வந்து உங்க எல்லாருக்கும் இது ரசிகர் மன்றம் வேணாம்னு சொல்லிட்டு நற்பணி மன்றமா மாத்தினார். அந்த மாதிரி நற்பணி மன்றம்ங்கிறது எதுக்காகன்னா ஒரு நவம்பர் 7ஆம் தேதி வந்ததுன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு தமிழ்நாட்டில் அங்கங்க வந்து அழகா ஒரு பேச்சு போட்டி நடக்கும், ஒரு ரத்த தானம் நடக்கும். அதே மாதிரி உடல் தானம் பண்ண ஒரு நடிகர்னா கமல் சார் தான். பிறந்த நாள் அன்னைக்கு உடல் தானம் பண்ணிருக்காரு, கண் தானம் பண்ணிருக்காரு. அந்த மாதிரி நிறைய தானங்கள் பண்ணுங்க. நிறைய எல்லாரும் பண்றாங்க, எல்லா ரசிகர் மன்றத்திலும் பண்றாங்க. நீங்களும் வருஷத்துல ஒரு நாளாவது உங்க பிறந்த நாளைக்கோ அல்லது கல்யாண நாளைக்கோ வெளியே வந்து ரசிகர்கள் எல்லாத்தையும் சந்திச்சீங்கன்னா அதை விட சந்தோஷம் வேற எதுவும் இல்ல. மக்கள் மனசுல எப்பயுமே நீங்க இருப்பீங்க, அவ்வளவுதான். நிச்சயமா உங்களோட டிசிஷன் நடுவில் வந்து நிறைய தகவல்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சியில 1980களில் நடிப்புல ஆதிக்கம் செலுத்தியது யார், மக்கள் மத்தியில இடம் பிடிச்சிருந்தது, நம்பர் 1 யார் அப்படின்ற இடத்தை யார் பிடிச்சிருந்தாங்க அப்படின்றத பார்த்தோம். நாளைக்கு அபிமான நடிகையா யார் இருந்தா 1980களில் அப்படின்றத பேச இருக்கும். தொடர்ந்து இணைந்திருப்போம் தந்தி தொலைக்காட்சியுடன்.